ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நம்பர் வந்து பிக் ஆனியன் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 8னா ஒரு 4 நம்பர்ஸ் வந்து தக்காளி, ஒரு 4 கிரீன் சில்லி, கொஞ்சம் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியன் லீவ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுவேன். நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வந்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. 1 டைம் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் கீ போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை 2, கிராம்பு ஒரு 4, ஏலக்காய் ஒரு 4, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை ஒரு 2, அவ்வளோ சேர்த்துருக்கேன். செம்மையாக இருக்கும். நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் வேக்காடு கூட இல்லை, கொஞ்சம் தண்ணியில் நம்ம நல்லா கொதிக்க வைக்கிற தண்ணியில் கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மின்ட்டு, அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ் இருந்தது நம்ம தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கணும் பக்கத்தில். அதுதான் தம் பிரியாணி. செம்மையாக இருக்கும் டேஸ்ட். ஆனால் இப்போ புதினா போட்டு வதக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அரோமா செம்மையாக இருக்கும். நீங்கள் 1 டைம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தண்ணியிலே இப்படி வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போடுறத விட ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாயில்டாக அது உதிர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் இது 3 வந்து போட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலே வந்து இது ரொம்ப வதங்கிட்டே இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் கலர் செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு லாஸ்ட்டில் நம்ம போடக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான், பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரோமா செம்மையாக இருக்கும் பிரியாணியில். ஃபோர் டேபிள் ஸ்பூன் போட்டு இது வந்து நல்லா அந்த எண்ணெயோடு அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் தக்காளி ஆட் பண்ண மாட்டேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் கரைஞ்சி போயிடும் தண்ணியில். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாகவே சேர்த்துக்கலாம். இந்த அரோமா வர ஸ்டேஜில் தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நம்ம வதக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரைஸ் போடுறது எதுவுமே காட்டவே இல்லைண்ணா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் போட்டுட்டு, நான் ரைஸ் போடுறது எதுவுமே காட்டல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கர்ட் ஆட் பண்ணலாம். பாருங்கள், கர்ட் ஆட் பண்ணிட்டேன்னா ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு 50 கிராம் கர்டு போதும் நமக்கு. அது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் அரோமா. இது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். பட் வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணுறது நான் காட்டவே இல்லை உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரைஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மட்டன் போட்டு எல்லாமே உதிரியாக வரும் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, அட்டகாசமாக இருக்கும். நான் இதில் வந்து மட்டன் போடுறதையும் ரைஸ் போடுறதையும் நான் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டு நான் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றுறோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து மட்டன் போடணும். மட்டன் போட்டு அதிலே நல்லா கிளறிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ரைஸுக்கு முங்குற அளவுக்கும் இருக்கக்கூடாது,
கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கலாம் சூடாக தண்ணி, அந்த தண்ணி சேர்த்தா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஈரல் கிரேவி பண்ணுறதுக்காக இது கடாயில் வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதுதான் சேர்த்து கடாயில் ஆயில், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சேர்க்குறோம்ல, அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். இது ஈரல் கிரேவின்னு சொல்ல முடியாது, டீப் ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக இருக்கும். இது வந்து மட்டன் பிரியாணிக்கும் இதுக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நமக்கு ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் வந்து ஆயில், அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இது மட்டும்தான் அது கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, இவ்வளோ தான் நமக்கு. வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஈரல் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஈரல் அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரலை இதில் சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் அந்த மட்டன் பிரியாணிக்குள்ளே அந்த ஈரல் தொக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது எல்லாமே ட்ரூ. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒன்ஸ், சரியா? ஈரல் வந்து ரொம்ப தண்ணியெலாம் நிறைய தேவைப்படாது. நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது, அதுக்கப்புறம் ஈரல், அப்புறம் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரி சும்மா ஒரு அலசி அதில் போட்டு மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? பாருங்க, பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. பிரியாணியும் பக்கத்தில் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். ஸ்மெல்லும் ரொம்ப 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 டேஸ்டியான ஸ்மெல்லு, அட்டகாசம் அரோமா அப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த ஈரலும் அந்த மட்டன் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடும்போது இது என்னடா புதுசாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் புதுசெல்லாம் இல்லைங்க, ஆமாம் செம்மையாக இருக்கும். பாருங்கள், மட்டன் பிரியாணி, ரைத்தா, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன்ல ஈரல், அந்த ஈரல், ஒரு லட்டு, அவ்வளோதான், ஃபினிஷ்டு லன்ச். செம்மையாக இருக்கா? என்னையோட லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, ரைத்தா, ஈரல், ஒரு லட்டு, அவ்வளோதான், ஃபினிஷ்டு. செம்மையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மட்டன் பிரியாணி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், உதிராக இருக்கும். நீங்கள் அப்படியே தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி போட்டு செய்கிறத விட தம் பிரியாணி மாதிரி பண்ணுங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி. ரொம்ப 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 நல்லாயிருக்கும், சரிங்களா? ஈரல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த தயிர் ரைத்தில் பார்த்தீங்கன்னா ஆனியன் பதில் வெள்ளரிக்காய் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.